விஜய் சாட்டையை சுழற்ற ஜனநாயகன்ற தலைப்போட நான் ஆணையிட்டால் அப்படின்ற வரிகளையும் சேர்த்து ஒரு போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க படக்குழு. அதில் என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்கல்ல, பார்க்கலாம். அரசியல்வாதியாக அவதாரம் எடுத்த பிறகு விஜய் கமிட் ஆகி அவர் சொன்னபடி அவருக்கு வெளியாக போகிற கடைசி படம் ஜனநாயகன் அப்படின்றனால இந்த படத்தோட எதிர்பார்ப்புன்றது அதிகமாகவே இருக்குது. எம்ஜிஆர் ரெஃபரன்ஸோட அரசியல் சாட்டையை விஜய் சுழற்ற இருக்கிறார் என்பதை போஸ்டர் மூலமாகவே அவங்க நமக்கு கடத்திட்டாங்க. ஆனால் விஜய் அரசியல் நடி வீசும் படங்கள் நடிக்கிறதோ இல்லை எம்ஜிஆரோட தன்னை இணைத்து பேச வைக்கிறதோ பார்த்திங்கன்னா இது முதல் முறை கிடையாது. இதுக்கு முன்னாடி பல முறை இப்படி நடந்திருக்குது. விஜய் எம்ஜிஆரை கையில் எடுத்துருக்கிறதுக்கான பின்னணி என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம். நாளைய தீர்ப்பு அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் கடைசி படமாக இந்த படத்தில் தான் நான் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் அனௌன்ஸ் பண்ணதுனால இந்த படம் கட்டாயமாக ஏதோ ஒரு அரசியல் சம்மந்தமான அம்சங்களை உள்ளடக்கிய படம்